என்னங்க? என்ன போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு அம்மாயை பார்த்துட்டு வந்துட்டேங்க. சரி சரி. சாப்பாடு ஆயிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. கை கால் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடுவேன். என்னது வீட்ல ஏதோ வித்தியாசமான வாசம் வருது? என்னன்னு கண்டுபிடி. ம், மீன் குழம்பா? ஆமா ஆமா, மீன் குழம்பு தான். ஏங்க சொல்லவே இல்ல. இல்ல, வேலை கிடைச்சிருச்சு. சரி அப்படியே வந்தனா, சரி இந்த சந்தோஷத்துல ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன். கையில மடியிலன்னு பெருசா நமக்கு எந்த காசும் வேற இல்லையா. சரி அப்படியே அங்கிட்டு உட்காந்து அன்னைக்கு நம்ம மீன் பிடிச்சோம்ல, அந்த இடத்துல நல்ல மீன் மேல இங்கேயுமா வந்துகிட்டு இருந்துச்சா. சரி ஏதாவது ஒண்ணு படி பிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வர மாதிரி மீனை பிடிச்சிட்டு வந்து, சரி நீ வரதுக்குள்ள சுத்தம் பண்ணி சமைச்சிருவோன்னு தான் சமைச்சேன். கம்முனே இருக்க மாட்டீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு. என்ன பண்றது, எனக்கு கம்பனே இருக்க முடியல. ஏதாவது உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னே தோணுது. வீட்டுல இருக்க மனைவி தான் புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் வைக்கணும். ஆனா இந்த வீட்டுல என்னமோ தெரியல, நான் செய்யறேனோ இல்லையோ, நீங்க தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க. வீட்டுல புருஷன் முன்னாடி 2 பேர் இருந்தா 2 பேத்துல ஒருத்தர் கண்டிப்பா செய்யலாம். அது நீயா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன. இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சா, அந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் மறுபடியும் மூட்டை தூக்கறதுக்கு போலான் இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மூட்டை தூக்கறதுலாம் இல்ல. ஒருத்தவங்க தோட்டத்துல வேலை. தோட்டத்திலயா? ஆமாமா, தோட்டத்துலதான். நானும் நினைச்சேன் என்னடா பண்றது, வேலை ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டேன். அவங்க ரமேஷ்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, நாங்க அங்க வேலை கிடைக்கும்னாங்க. சரி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், சரி வாங்க அப்படின்ட்டாங்க. ஓ சரி சரி. என்ன வேலைங்க? மரம் ஏறது, காய் பறிச்சு போடுறது, அப்புறம் ஏதாவது கிடைச்ச வேலையை அங்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானம்மா. சரிங்க. மூட்டை தூக்க போனா கூட காலையில போயிட்டு ராத்திரி ஆயிடும் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில 6 மணிக்கு போகணுமா, அப்புறம் மதியானம் கொஞ்ச நேரம் சாப்பாட்டுக்கு விடுவாங்களாமா. அந்த நேரத்துல வீட்டுக்கு போய் தூங்குறது வைக்கிறதுன்னு வச்சுக்கலாமா. கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும், நீ கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோங்க, நான் கூட என்னமோ நினச்சேன், என்னடா இது நம்ம புருஷனுக்கு ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. நான் வேற ராசி இல்லாதவ, நான் எங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது. அதே மாதிரி நல்லா இருந்த மனுஷன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படாத மனுஷன், இன்னைக்கு என் கூட வந்து கஷ்டப்படுறாரேன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ கடவுள் கைவிடல. பாரு, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தானே எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவும் தானே யாரு என்னன்னு கூட தெரியல. அரிசியே இல்லைன்னு இருந்தோம், கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலதான் என் பொண்டாட்டி ராசியானவளா இருக்கணும். அட அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அம்மாயி கிட்ட கேட்டேன், அம்மாயி அரிசி கொண்டு வந்து வச்சிங்களான்னு. நான் எங்கள் அம்மா கொண்டு வந்து வைக்கிறேன், என்கிட்டயே பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? அதாங்க ஒன்றுமே புரியல, யார் கொண்டு வந்து வச்சிருப்பான்னு. காசெல்லாம் நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் அரிசி உண்டான காசை நம்ம உண்டியல்லையாவது போட்டுடலாம், சரியா? நம்மளும் இப்படிதாங்க நினைக்கிறோம். ஆனா என்ன, நம்ம பொல்லாத நேரம், நமக்கு எந்த நல்லதுமே அமைய மாட்டேங்குது. அப்படித்தான் இருக்கும், போக எல்லாம் சரியா போயிடும். சரி சரி, சாப்பாடு ஆயிடுச்சு, நான் வடிச்சேன்னா சாப்பிடலாம். இரு, இவ்வளவு நேரம் நீங்க சமைச்சீங்கல்ல, இருங்க நான் வடிக்கிறேன். இங்க பாரு, நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன், போ. மீன் குழம்புக்கு தேவையான அரவையெல்லாம் அரைச்சி எல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இன்னும் இந்த மீனை வாங்கிட்டு வராரு. மீன் வாங்கிட்டு வராரா இல்லை குளத்துல இறங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இதுவே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னு சொன்னால் போதும், உடனே போய் அதை வாங்கவும் இதை வாங்குவோன்னு இப்படி இருப்பார். இதுவே கட்டின பொண்டாட்டிக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்யணும்னா மனுஷன் மூக்கால அழுவார். அடடே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இன்ன வரைக்கும் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மீன் கடையில சரியான கூட்டம். என்னடா இது இந்த அளவுக்கு கூட்டம் கூடுதுன்னு நினைச்சு அப்பா நவுற முடியல. ஏன் மீனுக்கு அவ்வளோ கிராக்கியா? அட நீ வேற, எல்லாம் கோழி விலை ஏறி போச்சு, கோழி முட்டை விலை ஏறி போச்சுன்னு சொல்லி அவன் இங்க வந்துட்டாங்க. அதனால சரியான கூட்டம். ஆமா ஆமா, அங்க கடையிலுமே முட்டை கொண்டு வைக்கிற பையனை அம்புட்டு விலையில வாங்கினா ஒரு முட்டை அட்டைக்கு 250 ரூபால வாங்குறாங்க. இப்படி வாங்கினா என்ன பண்றது? கோழி விலை அதிகமா இருக்குன்னு சொல்லிதான் எல்லாரும் முட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படி முட்டை விலையே ஆட்டுக்கறி லெவலுக்கு விலை அதிகம் உயர்ந்துச்சுன்னா அப்புறம் மனுஷ மக்கள் என்னத்தை தான் வாங்கி திங்கிறது? கொடுங்க, நல்லா கார சாரமா நல்லா அரைச்சு ஊத்தி வை. அரைச்சி ஊற்றி வைக்கிறேன். இது என்ன 1 கிலோவா? 1 கிலோ மாதிரி தெரியல, வெயிட் கம்மியா இருக்கே. ஆமாண்டி அம்மா, 1 கிலோ மாதிரி உனக்கு தெரியாது. அங்க கால் கடுக்க நின்று வாங்கிட்டு வரவன் அம்புட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரேன். உனக்கு 1 கிலோ மாதிரி தெரியாதம்மா, 1 கிலோ மாதிரி தெரியாது. சரி சரி, கோச்சுக்காதீங்க. மசாலாலாம் வாங்கிட்டு வந்தீங்களா? நீ சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? ஏங்க இந்த மீனை மட்டும் செதுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றீங்களா? எனக்கு இதை பார்த்தாலே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. என்ன இது வேறையா? குண்டா எதுவும் இருந்தா கொடு. இது ஏன் இங்க எல்லாமே கழுவாம கிடக்குது? கழுவணும்.
கையா பாத்திரத்தை கழுவுனா சேராது, இவ்வளவு பாத்திரத்தை குவிச்சு வச்சிருக்க. ஏமாடியே என்னம்மா பசி வந்துருச்சா? உக்காரு, சாப்பாடா? இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு, இந்த சோறுலாம் ஆக்கியாச்சு. இந்த மீனை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா போதும். இந்த மசாலா போட்டு குழம்பு கொதிக்க வச்சிட்றேன், அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஏன்டி இம்புட்டு பாத்திரத்தை குச்சி வச்சிருக்கவ? கழுவணுமா? கழுவணும். இதெல்லாம் முடிச்சிட்டு கழுவுவோம். ஆமா இம்புட்டு பாத்திரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு சமையக்கட்டு மதியா இருக்கு, ஏதோ குப்பை தொட்டி கணக்கா இருக்குது. ஏம்மா வையம்மா, பண்ணி குடிச்ச கணக்கா இருக்குடி. பாக்குறவங்க யாரும் ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க, என்னடா வீடு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. 1க்கு 3 பொம்பளைங்க இருந்துகிட்டு வீடு பாரு எந்த லட்சணத்துல இருக்குன்னு. அம்மா வையின்னு சொன்னா வைய. ஏன்டி? ஏம்மா என் மாமியார்லாம் அங்கே வந்தா ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்குது, வந்தா மரும வீடுன்னு அப்படியே உக்காந்துக்கிட்டே தானே இருக்குது. இங்கிட்ட இருந்து சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காது, அப்படியே உக்காந்த இடத்துலயே சோறு கொடுக்கணும், அங்கேயே கையை கழுவிடும், அங்கேயே அப்படியே உக்காந்துட்டே வந்துடும். நீ எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? அது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நீயும் இரு. பைத்தியக்காரி, பொண்ணு எடுத்த வீட்டுல மாமியார்காரி எப்படி வந்து செய்வா வேலை வெட்டி? ஆனா பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல நம்ம வேலை செய்யணும் முடியே. ஏம்மா நீ என்ன லூசாமா? என்னடி லூசா கீசானு? பெத்த வீட்டுல பிள்ளைய எப்படி வைக்கிறோமோ இல்லையோ, போன வீட்டுல பிள்ளை இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படும் போது பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும், வைக்கணும். ஏம்மா அவங்க மட்டும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் எல்லாம் இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் உன்னைய மதிக்க மாட்டாங்கம்மா. அவன் மதிக்கிறா இல்லை கிழிக்கிறா? உன்னைய நல்லபடியா பார்த்துக்கணும் இல்ல? என் பிள்ளை இப்படி கஷ்டப்பட பார்த்துக்கிட்டு இருக்கிறத நான் கழுவுறேன், கம்முன்னு இரு. ஷபா, இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி தான் சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது. என்னமோ பண்ணட்டும் போ. அது ஏற்கனவே மதிக்காது, இதில் இதெல்லாம் எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தான் மதிக்கும். இங்கே போ, இங்கே உக்காரு. நான் அடிக்கடி டீ எல்லாம் குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும் வைக்கணும்னா இந்த கடைக்கு தான் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஐயோ, இந்த கடைக்காக இந்த ஆளை கூட்டிட்டு வரணும். ஐயோ, இந்த கடையில் ஏற்கனவே நான் அடிக்கடி வந்திருக்கேன். யாராவது பார்த்து மட்டும் இந்த ஆளுக்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னாங்க. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வெளியே இந்த ஆள் கூட்டிகிட்டு வரான்னு சந்தோஷமாக வந்தேன். வந்த இடத்துல என்ன வினையும் ஆக போதோ. நாங்களாம் எப்போ ஃபேமிலியாக வந்தாலும் வெளியே போய் சாப்பிடணுனாலும் இங்கே தான் வருவோம். நல்ல தரமாக நல்லா இருக்கும் ருசியும். ஏ தம்பி இங்கே வா. ஐயோ, எவனாவது பார்த்து ஏதோ சொல்லிட்டு அவ்வளோதான். பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி ஆம்பளைங்களாம் வந்தா மூஞ்ச முடிக்கிறது வைக்கிறதுன்னு இப்படித்தான் இருக்கணும். என்னப்பா இருக்குது? சூடா சூடா தோசை கல்லு தான் இருக்குது. ஏய் இல்லனே, சும்மா ஒரு ஜாலி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா முடிஞ்சிருவோம் ஜோலி. இட்லி, தோசை, வடை, பூரி, ரைஸு, குஸ்கா, பிரியாணி, அப்புறம் வெஜ் நூடுல்ஸு, எக் நூடுல்ஸு, சில்லி நூடுல்ஸு எல்லாமே இருக்குண்ணே. ஓ சரி, எனக்கு ஒரு 2 இட்லி. ஏ காஞ்சனா, உனக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த காஞ்சனான்ற பேரு எங்கேயோ கேட்டமா இருக்கே. என்னடா இது, ரொம்ப அடக்க உடக்கமா பொண்ணை வளர்த்துருக்க அப்படியோ? ரொம்ப குனிஞ்சதல நிமிராம இருக்குது. பொண்ணு முகத்தை பார்க்க முடியலையே. ஏ காஞ்சனா, என்ன வேணும்னு இங்க பார்த்து சொல்லு. அங்க திரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்றது? இல்லங்க, நீங்களே ஏதாவது பார்த்து சொல்லுங்க. அடடா, பொண்ணு ரொம்ப அடக்க ஒட்டக்கமா வளர்த்திருக்காரு. இந்த அடக்கம் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவரு சாப்பிட வந்த இடத்துல என்ன ஏதுன்னு சொல்லு. திரும்புன்னு ஏங்க, உங்க அப்பா தான் சொல்றாருல்ல, திரும்பி பார்த்து என்னன்னு சொல்லுங்க. ஏய், வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா தூரா பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க நான் தப்பா பேசிட்டேன்? என்னடா சரியா பேசுன? என்ன சரியா பேசுன? அவ என் பொண்டாட்டி. அத்தாடி, இந்த கேரட்டு பயலுக்கு இம்புட்டு சின்ன புள்ள பொண்டாட்டியா? அட பாவிகளா, காசு இருந்தா பக்கோடா திங்கிறாங்கய்யா. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தான் ஒரு லவ் இல்ல கிவ் இல்ல. இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் அமையுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கிட்ட இவனுக்கு நல்ல மச்சம் இருக்குது. சாரிங்க, நான் உங்க பொண்ணு நினைச்சிட்டேன். ஏய், மறுபடியும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்னடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? எதிரடி, உங்க ஓனரை பார்த்து பேசிக்கிறேன். ஐயோ சார், அப்படி எதுவும் படிக்கிறாதீங்க சார். நானே கஷ்டத்துக்காக வந்து வேலை பார்க்குறேன் சார். சும்மா டைம் பாஸ்க்கு அப்படி பேசிவிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். நீ டைம் பாஸ்க்காக என்ன வேணாலும் பேசுவேன், எல்லாத்தையும் காதல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறியா? தொலைச்சு கட்டிவிடுவேன்னு சொல்லிட்டேன். என்னடி நீ அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிறவ? எவனாவது ஒருத்தன் சொன்னானா அப்படி இல்லைன்னு சொல்லி பழகணும். அதை விட்டுட்டு அப்படியே இருக்கிற. இது அந்த காஞ்சனா தானே? இது என்ன இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சா? அட பாவிகளா,
இந்த வீட்ல இந்த கடையில ஒரு ஐஸை வாங்கி 2 பேரும் சப்பி சப்பி தின்னானுங்களே. இப்ப எப்படி? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கே. ஏங்க கோவப்படுறீங்க? ஏய், என்னடி என்ன வீட்டுக்குள்ளேயே கடற்கறியேன்னு வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அடுத்த முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன ஆட்டம் கட்ட போறான்னு தெரியலையே. ஐயோ, நான் வேற இன்னைக்கு வாயை கொடுத்து விட்டேன். இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியலையே. எப்பா பாப்பா பாப்பா எம்பட்டு பாத்திரம் சேருது. சி, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நம்மளே கடந்து செய்ய வேண்டியதாக கிடக்குது. என் மாமியார்காரி ஒரு வேலை செய்யுது. இதுலேயும் என் நாத்தனார்காரி வந்தால் அதுக்கும் மேலே எம்பிட்டு செஞ்சாலும் அதுக்கிட்ட வந்து ஐயோ உங்கள் அத்னிக்காரி என்ன வேலை பார்க்குறா, வீட்லேயே தான் இருக்கிறா, ஆனால் வேலை வெட்டிக்கலாம் லாக்கி இல்லை, அப்படி இப்படின்னு வேண்டியது. ஆனால் இங்கே வந்து ஒரு நாள் வேலை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அப்பா, கழுவி கழுவி கையே தேஞ்சு போகுது போ. என் அம்மா வீட்டில் இருக்கும்போது என் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்ம வீட்டில் எம்பிட்டு சொகுசாக இருக்க, போகிற வீட்டில் பாரு எம்பிட்டு கஷ்டப்பட போகிறேன்னு. அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. எவ்வளோ வேலை செஞ்சு செஞ்சு முடிய மாட்டேங்குதப்பா சாமி. இதை முடித்தா அடுத்து இன்னொரு வேலை, இதை முடித்தா அடுத்து இன்னொரு வேலைன்னு வேலை 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 வேலைன்னு ஒரு நிமிஷம் உட்காரதில்லை. கேட்டால் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க பொண்டாட்டிக்கு என்ன வேலை, நல்லா தின்னுபிட்டு கிடக்கான்னு. வீட்டில் இருக்கிறவளுக்கு தானே தெரியும் அந்த வேலை என்ன ஏதுன்னு. என்ன நம்ம பொண்டாட்டி வேலை வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்கே. சின்னு, ஏய் சின்னு. இந்த சின்ன குன்னுன்றதானே வையி, அப்படி நல்லா குத்தி போடுவேன் பார்த்துக்க. என்ன சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பேசுற? ஆசையா உங்ககிட்ட பேச வந்து அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுனா கஷ்டமா இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு பாருங்க, அப்புறம் தெரியும். வீட்டில் என்ன ஜாலியாக இருக்கிற? நான் கூட ஆஃபீஸ்க்கு போகணும், 4 பேர்த்துக்கு திட்டு வாங்கணும், வேலை வெட்டி பார்க்கணும், இதை முடியும் அதை முடின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுவானுங்க. உனக்கு என்ன, நல்லா டிவி பார்த்துக்கிட்டு காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அது உனக்கு ஒரு கஷ்டமா? அப்படிங்களா ஐயா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வையி, உன் தங்கச்சி வீட்டுக்காரு உடனே மூக்க முழுக்கிக்கிட்டு உடனே இங்கே வந்து சேர்ந்துருவா. நான் எங்கிட்டும் போகாம இருக்கேன்ல, நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ. நான் சும்மா இருக்கேன்றியே, ஒரு நாள் இந்த பாத்திரம் பண்டத்தை கழுவுனதுக்கு அப்புறம் நீ சொல்லு இது எவ்வளோ கஷ்டம் என்ன ஏதுன்னு. அம்பிட்டு தானே, கழுவிட்டா போச்சு. எங்க நவரு? அடிப்பாவி, நான் கூட நினச்சேன் நான் கழுவுறேன்னு சொன்னோன்னே வேண்டாங்க நானே கழுவிக்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா சட்டுன்னு எந்திரிச்சு வந்து நிற்கிறா. இங்கே நின்னா எப்படி பாத்திரம் கழுவ முடியும்? இங்கே வாங்க, இங்கே வந்து நின்று கழுவுங்க. அதை விட்டுவிட்டு அங்கே நின்னா வந்துருமா பாத்திரம்? வாங்க 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 வந்து கழுவுங்க. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நான் கழுவ மாட்டேனா? பாப்பாரு எப்படி கழுவுறேன்னு. பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதை ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீ சொல்ற பாரு. இன்னைக்கு நான் எப்படி கழுவுறேன்னு பாரு. ஆமாம் ஆமாம், பாத்திரம் கழுவுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு அங்கே துணியை ஒரு 2 மூட்டை குவிச்சு வச்சுருக்கேன். உங்கள் தங்கச்சி வேற 1 மூட்டை குவிச்சு வச்சுட்டு போனேன், மொத்தத்தையும் எடுத்து போட்டு துவைச்சிருங்க. அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எப்படி செய்யறேன்னு பாரு. அது ஒன்றும் இல்லத்த, உங்கள் பையன் வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமா, அதனால நீ நவுரு பாத்திரம் கழுவணும் அப்படின்னாரு. அதான் சரி கழுவிட்டுன்னு விட்டுருக்கேன். ஏடா, ஆம்பளை பையன் இப்படி வேலை பார்த்தா பாக்குற 4 பேர் சிரிக்க மாட்டாங்களாடா? பொட்டை பிள்ளைங்க பண்ற வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு நவுருடா. ஏமா நீ அங்கிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி அவன் அப்படிதாண்டி சொல்லுவான், அதுக்குன்னு அவனை போய் வேலை வாங்கிட்டு இருக்க? உங்கள் பிள்ளைங்க யாரையும் வேலை வாங்கக்கூடாது, நாங்கள் இழிச்ச வாயி. அது ஒன்றும் இல்லைங்கத்த, அவர் தான் வேலை பார்க்கணுன்றாரு, அதான். ஏமா நீ கம்முன்னு போமா, நான் பாத்துக்கிறேன். சும்மா வந்து நொய்யின்னு பார்த்தீங்களாத்த, உங்களையே திட்டுறாரு, என்னையும் இப்படி தான் திட்டினாரு. அசிங்கப்படுத்து 4 பேர் பார்த்தா கார் மூஞ்சிலே துப்ப போறாங்க. என்ன போ. ஐயோ ஏம்மா, பாத்திரம் வேற கழுவ முடியல, கை வேற வலிக்குது. 2 பாத்திரம் வளர்க்கும் போது தெரியல, இப்படி அடுத்தடுத்து பாத்திரம் அன்ன குவியல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கே எடுக்க. ஏன் சின்ன பொண்ணு, அப்பைக்கப்ப பாத்திரத்தை கழுவுறது இல்லையா? மொத்தமாக குவிச்சு வச்சு தான் கழுவணுமா? சமையக்கட்டுக்குள்ளே ஒரு வாஷ் பேஷனை கட்டியிருந்தா அப்பைக்கப்ப கைக்கு கையை கழுவி வச்சிடலாம். ஐயா வீட்டுக்குள்ளே இருந்தால் ஸ்மெல் அடிக்கணும் உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு வீட்டுக்குள்ளே பைப்பும் போட்டு தரலை.
நான் ஒவ்வொன்றுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு கூட வெளியே வந்து 100 வாட்டி உள்ளே நடந்து போய் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நான் 100 வாட்டி இங்கே வந்தேன்னா அங்கே குழம்பு கரிஞ்சிடாதா? அப்புறம் என்ன பண்ண முடியும்? மொத்ததான் அன்ன கூடையில் அள்ளி கொட்டி அதுக்கப்புறம் தான் நான் வந்து கழுவுறமா இருக்கும். கழுவுங்க கழுவுங்க. ஐயோ, தேவையில்லாமல் நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி ஆகுதே. அம்மா முடியலையே. ஏம்மா வாரம்மா, சொல்லுமா சொல்லு. ஏமா அம்மாயி வந்ததுல இருந்து உனக்கு புரணி பேசுறதுக்கு வெளியே போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிறது. ஆமா ஆமா, நாங்க போறணி பேசுறோம் பாரு. போறணி வாயா, இங்க வந்து உட்காரு வா. என்ன அம்மாயி, என்ன? ஏண்டாப்பா, நான் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு புள்ள போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அவங்க வீட்டில் வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கய்யா. என்ன ஒரு தகவலும் சொல்லலை வைக்கலன்னு. என்னப்பா பேசி முடிப்போமா? அதானே பார்த்தேன். என்னடா எங்க அம்மா இந்த தடவை வந்துட்டு ஒரேதான் இருந்துருச்சே மாசக்கணக்கான்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது. என் அம்மாயி எனக்கு கல்யாணமே வேணாம் அம்மாயி, ஏன்னா இப்படியே ஜாலியா இருக்கணும்னு இருக்கேன். நீ ஏன் கல்யாணம்ட்டே கிடக்குற? ஏண்டா, நான் இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் காட்சி பார்த்து ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டு போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லு பாப்போம். இப்போ பேரபிள்ள வந்து என்ன உன்னை ஆயான்னு கூப்பிடும். அதுக்கே நீ போய் பால்வாடியில வேலை பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் உனக்கு ஆயா 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 ஆயான்னு கூப்பிடும்ல. அடே சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. உங்கள் அப்பனுக்கும் முதல்ல மாதிரி உடம்பு முடியறதில்ல, உங்கள் ஆத்தாளுக்கும் முதல்ல மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியல. உடம்பு முடியலன்னு சோர்ந்து உக்காந்துக்கிறா. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா வீட்டுக்கு வந்த மருமக குடும்பத்தை பார்த்துக்குவா, எல்லாம் வேலை வெட்டியே பார்த்துக்குவா. 2 பேரும் கலந்து கட்டி ஒரு வேலை வெட்டியே பார்ப்பாங்க. இப்படி நீயும் பொறுப்பு இல்லாமல் இருந்தீன்னா உங்கள் அப்பனும் கொஞ்சம் புடி இல்லாமல் இருக்காரு. இவ ஒருத்தி கடந்துக்கிட்டு அல்லோடு பட்டுக்கிட்டு இருக்கா. பார்க்கவே எனக்கு சங்கட்டமாக இருக்குது. எப்படி வளர்த்துன்னு தெரியுமா உங்கள் ஆத்தால? இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லாமல் வேலை வெட்டி பார்க்குறா. சங்கட்டமாக இருக்குது. ஏன் வீட்டுக்கு மருமகம் வந்தா மட்டும் எல்லா வேலையும் பார்த்துருமா? ஏமாயி நீங்க வேற. ஏற்கனவே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற சண்டைகளை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது. இதுல வேற நீங்க மேற்கொண்டு இப்படி பண்ண அப்படி. இங்கே பாரு, உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் நான் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது காலத்துக்கும். எனக்கும் ஒரு ஓய்வு வேணாமா? எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உனக்கு வேலை செய்யணும், உங்கள் அப்பனுக்கு தனியாக வேலை பார்க்கணும், இங்கே வீட்டு வேலை பார்க்கணும். நான் எத்தனையோ தான் பார்க்கறது. ஒரு நல்லது கெட்டது கூட போக முடிய மாட்டேங்குது. இப்படியே தான் இருக்குது காலம் முழுக்க என் வாழ்க்கை. கல்யாணம் பண்ணுனா பண்ணு, அப்படி இல்லையா நான் பாட்டுக்கு என் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். என்னவோ பண்ணிட்டு கடங்கன்னு. 2 பேராலையும் வெளியும் போய் வாங்கி திங்க முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஏதோ நான் இருக்கனால உங்களுக்கு வயிறு வாங்கி ஓடிக்கிட்டு இருக்குது. என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். ஏம்மா எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லம்மா, சொன்னா புரிஞ்சுக்கம்மா.